எம்பெருமானின் ஆத்ம பந்துக்களே, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரறு சுடரடி தொழுதனன் மனனே. எல்லாம் வல்ல அலமீர் மங்கா சமேத ஸ்ரீ சீனிவாச சுவாமியை பிரார்த்தித்து, அயோத்தி ராமனை பிரார்த்தித்து, அனைத்து நலங்களும் பலங்களும் நாடும் பெற்று நம்முடைய தேசத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அனைத்தும் கிடைக்க பெற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வாதம். இல்லை இல்லை என்ற வார்த்தையே பயன்படுத்தவே கூடாது. இது காலங்காலமாக பெரியவா நம்மளுக்கு சொல்லி கொடுத்த வார்த்தைகளை புரிஞ்சுட்டோம்னாலே இல்லைன்ற வார்த்தையில் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டிய தேவையே இல்லை. இல்லை என்பதுன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது தான் இல்லை. இல்லைன்ற வார்த்தையை சொன்னால் அது இல்லாமல் போயிடுன்ற மாதிரி பெரியவா சொல்லுவாள். அந்த பெரியவா காட்டின ஒரு வழி கூட இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இப்போ இருக்கிற மக்கள் அதை பயன்படுத்துவதும் இல்லை, அதை மனதில் வாங்கிக் கொள்வதும் இல்லை, அதை பற்றி கவலைப்படுவதும் இல்லை. கவலைப்பட வேண்டாம், ஆனால் இல்லை என்ற வார்த்தையை சொல்ல வேண்டாம். ஒரு பொருள் தேவை என்றால் தேவைப்படுகிறது வேண்டும் என்று கூற வேண்டுமே தவிர இல்லை என்று சொல்லக்கூடாது. இல்லாத பற்றி ஒன்று இல்லைன்ற வார்த்தையே வராது. முதல்ல அது இருந்திருக்கு, முதல்ல நம்ம பார்த்துருக்கோம், முதல்ல அதோட பழகியிருக்கோம், நம்ம அதோடு இருந்திருக்கு, அது நம்மளோட இருந்திருக்கு. அதனால தான் இப்போ இல்லைன்ற வார்த்தை வருது. அப்போ இருக்கும்போது நீ எப்படி இல்லைன்னு சொல்லலாம் சொல்லிட்டு பார்ப்போம். இது இப்போது அந்த நாகரிக விஞ்ஞான உலகத்தில் மக்கள் எப்படி பேசணும், எப்படி அதை நடைமுறைப்படுத்தணும், வார்த்தைகளை எந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தினா எப்படி நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைகின்ற மாதிரி நம்ம குடும்பத்தில் பேசுகிற பேச்சு வச்சு தான் வெளியிலேருந்து வரவா நம்ம குடும்பத்தை ஜட்ஜ் பண்ணுவா. பேச்சிலே ஒரு அழகு, சொல்லுலேயே ஒரு அழகு, வார்த்தையிலே ஒரு அழகு, ஆடை அணிவதிலே ஒரு அழகு, சமைப்பதிலே அழகு, பரிமாறுவதிலே அழகு. அதை பல பேர் போற்றக்கூடிய அளவுக்கு சமைப்பது அதை விட மிக அழகு. இப்போ இருக்கிற சமுதாயத்தில் எதுக்கெடுத்தாலும் கோபம், பொறாமை, ஈகோ என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கமும் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் நாட்டிலே நிறைய பேருக்கு பரவி இருக்குது. ஒரு பொருள் தேவைன்னா வேணும், வாங்கணும் அப்படின்னு சொல்லணுமே தவிர இல்லை வாங்கி கொடு, இந்த இல்லைன்ற வார்த்தை வர செய்ய அங்கே லட்சுமி கடாட்சமே இருக்காது. நம்மளுடைய ஒவ்வொரு பேச்சையும், ஒவ்வொரு ஆக்ஷனையும், ஒவ்வொரு வார்த்தைகளையும், ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பிரபஞ்ச சக்தி பார்த்துட்டுருக்கின்றதை நன்றாக ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் வாழ்வது, வாழ்க்கையை நடத்துவது, வாழப்போவது அனைத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீ நல்லது பேசினாலே ததாஸ்து அப்படின்னும், நல்லது நடந்துடும். உன்னுடைய விதிப்படி இல்லாட்டாலும் அதே மாதிரி கெட்டதே பேச ததாஸ்துன்னா விதிப்படி இருந்தாலும் அந்த கெட்டல் தான் போய் நிற்கும். ஏன்னா பிரபஞ்சம் கேட்டுகிட்டே இருக்குல்ல. இந்த பிரபஞ்சத்து உள்ளதான் நம்மளுடைய வாழ்க்கை. நீ மனிதனாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, சண்டாளனாக இருந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சத்து உள்ளதான், பிரபஞ்ச சக்தியுடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருக்குது, எல்லாருமே இருக்கும் என்ற அறிவை, என்ற நினைவை ஒவ்வொருவரும் மனதில் வைத்து கொண்டு பேச வேண்டும், பழக வேண்டும், உண்ண வேண்டும். அதுக்கேற்றாற்போல் நம் வாழ்க்கையும் அமையும். நாமும் புரிந்து கொண்டவர்களாக புரிந்து கொண்டு வாழ்வோம். இல்லை என்று சொன்னாலே போச்சு, அது அமங்கலமான வார்த்தை. அதனால பெரியவாள்லாம் சொல்லிக் கொடுப்பான், இப்படி தான் பேசணும், இதெல்லாம் தான் பேசணும், இப்படி மரியாதை கொடுத்து பேசணும், எப்படி மரியாதையோடு நடந்துக்கணும். அதனால வீட்டுக்கு யாராவது புதுசாக வந்தான்னா வரிசையே வாங்கோ, இங்கே எங்கே அழைக்கிறதே இல்லையே,
எல்லாம் வாட்ஸ்அப்பில் போடுறது, இன்ஸ்டாகிராமில் போடுறது, ஃபேஸ்புக்கு அப்படி போயின்ட்டுருக்கு. இதனால் என்னாச்சுன்னா ரிலேஷன்ஷிப்புடைய கண்டினியூட்டி கட் ஆகிடுறது. பரஸ்பரம் என்று சொல்லக்கூடியது நேர போய் கூப்பிட்டு ஒரு கல்யாணமோ சுபகாரியமோ அதுக்குண்டான வகைகள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பெரியவர்கள் சொல்லி கொடுத்து அது நடத்தியிருக்கா. அந்த மாதிரி நம்ம செய்யணுமே தவிர விஞ்ஞான வளர்ச்சிக்காக சோம்பேறித்தனத்துக்காக நம்ம இந்த அலைபேசி மூலம் எல்லாத்தையும் தெரிவிச்சிடும். இதனால் உள்ளன்பு வராது, அந்யோன்யம் வராது, ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் வரதே இல்லை. அதனால சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, சின்ன பாட்டி, பெரிய பாட்டி இப்படி நிறைய ரிலேஷனுக்குச்சு. ஒரு குடும்பத்தில் ஒரு மங்களகரமான நிகழ்வு நடக்கிறதுனா அந்த குடும்பத்துலேயே 100 பேர் இருப்பாள். அப்போது ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியும், ஒருத்தர் பார்க்க முடியும். அவளுடைய சேமல் அவங்களுக்கு தெரியும், அவளுடைய குறைகள் கஷ்டங்கள் தெரிஞ்சு அதுக்கு என்ன தீர்வு காண முடியுன்றது அங்கேயே தீர்வு காண முடியும். இப்போ எங்கே பெற்றுக்கிறதே ஒன்று, அதை ஒழுங்காக அதை வளர்க்க முடியுது, அதுலேயே பெரிய போராட்டம். நான் யாரையும் குறையாவோ குற்றமாகவோ சுட்டிக்காட்டியோ சொல்ல, பொதுவான நிகழ்வு பொதுவாக நடக்கக்கூடியது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பௌதிக விஞ்ஞான உலகத்தில் அதை படிக்க வைக்கணும்னால 2 பேரும் வேலைக்கு போகன்று, கணவன் மனைவி. இப்போ கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு அந்யோன்யம் பரஸ்பரம் இல்லையே. அவள் வேலைக்கு போய்ட்டு இருந்தால் இவா டயர்டாயிடா, இவா வேலைக்கு போய்ட்டு அவள் டயர்டாயிடா. வீட்டு வேலை யார் பார்க்குறது, யார் சமைக்கிறது, யார் குழந்தைகளை பார்த்துக்கிறது. குழந்தைகளுக்கு உண்டான தாய் பாசம் என்பது எப்போ கிடைக்கும்? காத்தால் சாயங்காலம் வந்தால் இவரும் ஆத்துக்காரரும் கணவரும் காத்தாவே ராத்திரி வந்தால் குழந்தை முடிச்சதுக்கு முன்னாடி அப்பா ஆஃபீஸ் போயிடும், குழந்தை தூங்கின அப்புறம் அப்பா ஆஃபீஸ் வரேன்னா குழந்தை அந்த அப்பா முகத்தையே பார்க்க மாட்டேங்குது, பார்க்க முடியல. இதற்கு காரணம் நாம் தான். இருப்பதை கொண்டு கொடுத்ததை கொண்டு மன நிறைவோடு வாழ கற்றுன்னு வாழணும். ஆசையால் ஏற்படக்கூடிய ஆபத்து, அன்பால் ஏற்படக்கூடிய ஆபத்து, பாசத்தால் ஏற்படக்கூடிய பகை. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பாசம் வரும். நம்ம குழந்தைகிட்ட அன்பை காமிக்கணும். நம்ம அப்படியே இருக்கிற குழந்தை அப்படியே நம்ம பாட்டு கைப்பருக்கு அலர்த்து அலைபேசி கொடுத்துட்டா குழந்தை எங்கே இருக்குது, குழந்தை உயிரோடு தான் இருக்கா, என்ன பண்ணின்னு அது கூட தெரிய மாட்டேங்குது. இதனால் அவனுடைய மனது எண்ணம் புத்தியெல்லாம் பாதிக்கப்படுறது, கண் பாதிக்கப்படுறது, ஞாபக சக்தி போகிறது, நரம்பு தளர்ச்சி ஏற்படுறது, இதய பாதிப்பு, ரத்த ஓட்டங்கள்லாம் எப்படி நடக்கணும் அப்படி நடக்காமல் போகிறது. ஏன்னா அவங்களுடைய சிந்தனைகள் ஃபுல்லாக அப்படியே கண்ணை வச்சு அப்படியே பார்த்துருந்தேன். பக்கத்தில் இடி இருந்தால் கூட குழந்தைக்கு தெரிய மாட்டேங்குது. அப்பா அம்மாவும் குழந்தைய பற்றி கவலைப்படுறதில்லை, எங்கே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு கேட்குறதே இல்லை. எப்படி பாசம் இருக்கும்? ஆன்மீக சிந்தனையும் ஊட்டணும், தெய்வ நாமத்தை சொல்லணும். வாரத்துக்கு ஒரு மாதிரி பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கோ தெய்வத்தையோ பார்க்கறதுக்கு போகணுன்ற எண்ணத்தோடு நம்ம வாழ்க்கையை ஆரம்பித்து அதன் மூலம் நம்ம எப்படி நம்மளை வளர்த்தாலும் அதே மாதிரி நம்ம குழந்தைகள் வளர்த்தா தான் நம்ம சமுதாயத்துக்கும் சரி நமக்கும் சரி ஒரு அமைதியான தெளிவான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். இல்லைன்ற வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது. வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் இறைவன் கொடுத்துடலானே தவிர வாழ்க்கையை வாழ்வ தேவைப்படுகிறது, வாங்க வேண்டும், தேவைப்படும் என்ற நற்சொற்களை பயன்படுத்தினால் நமக்கும் மன நிறைவு இருக்கும். எதிராளிக்கும் அந்த வார்த்தை கேட்கச்சு ஒரு கோபம் வராது. இப்போ இருக்க காலகட்டத்தில் கணவனும் மனைவி சாப்பிட்றச்சே தான் எல்லா குறையும் சொல்லுவாள். இது இப்படிங்க, அது எப்படிங்க, இது வேணுங்க, இது இல்லைங்க, இப்போ போச்சு. வீட்டிலுக்கு வந்து நிம்மதி கிடைக்குன்னு வரைச்சி இங்கே நிம்மதி இல்லைன்னா என்ன ஆகும்? கோபம் ஜாஸ்தியாகுது. நானா நீயா நானாச்சு இவா 2 பேர் லைஃப் முடிஞ்சு போடுறது. பாதிக்கப்படுறது அந்த குழந்தைகள். பறக்கிறதே 1, மெஞ்சு பார்த்தா 2. அதை எப்படி வளர்க்கணும், அதுக்கிட்ட எப்படி அன்பை காமிக்கணும், நம்மளை நம்ம அப்பா அம்மா எப்படி வளர்த்தா நம்ம எப்படி நம்ம குழந்தைகளை வளர்க்கணும், இறை சிந்தனை, ஆன்மீக சிந்தனை,
புக்ஸு படிக்கிறது, விளையாடுறது. இப்போ விளையாடுறது அத்து போச்சு. விளையாட்டு ஒன்லி அலைபேசியோடு தான். இந்த அலைபேசி எப்படிங்க பாருங்கள், வாயை திறந்து சாப்பிட கொஞ்சம் வாயை முடியும், திருப்பி அலைபேசி கொடுத்தா தான் வாயை திறக்குது. இந்த கவனத்தோடு சாப்பிட முடியல. அது எப்படி ஜீரண சக்தி கரெக்டாக போய் குழந்தை எப்படி வலுவாகும்? சாப்பிட்டு வச்சு அந்த மொபைல் ரேசஸ் உடம்புல போச்சு, உடம்பு உருக்குறது. சாப்பாடை மென்று சாப்பிட்றதா இல்லை, சாப்பிடும்போது முழு கவனமும் இந்த அன்னத்தில் இருந்தால் தான் அன்னலட்சுமிக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. இது பெரியவாளுக்கும் சரி, சின்னவாளுக்கும் சரி. இப்போ இருக்க காலகட்டம் இன்னும் என்ன பெரிய கேவலம்னா, இந்த அலைபேசி கையில் இருந்து வச்சு மோட்டார் வெஹிக்கிளில் சைக்கிளில் போச்சு ஒரு சைடு தலையை சாய்ச்சுட்டே போகிறது. இப்போ ரோடு கவனிக்கிறாளா, எதிராளி எப்படி வரான்னு பார்த்துன்னு போகிறாளா, ஃபோனில் பேசின்னு போகிறாளா? அப்படி அலைபேசியில் பேச முக்கியமான வேலைன்னா வண்டி நிறுத்திட்டு ஓரமாக நிறுத்திட்டு பேசி போகிறது. இப்படி பேசிட்டு போச்சு உனக்கு வந்துட்டு ஆபத்து இல்லை, எதிர அவன் பல பிரச்சனையோட வேகமாக போனால் இது பண்ண வச்சு அவன் மேலே தேவையில்லாமல் ஆக்சிடெண்ட் ஏற்படுத்தி அதனால் ஒருத்தருக்குள்ள சண்டையை ஏற்படுத்திட்டு அமைதியில்லா வாழ்க்கை. இதுக்கு காரணம் விஞ்ஞான வளர்ச்சி. விஞ்ஞான வளர்ச்சி தேவை தான். எவ்வளோ எங்கே எப்படி பயன்படுத்துகிறோன்றத யூகிச்சு பயன்படுத்த கற்றுக்கொண்டு பயன்படுத்தும். அலைபேசியால், இந்த இன்டர்நெட்னால் வருங்கால சந்ததியர்கள் அநேகமாக நிறைய பேர் பாதிக்கப்படுவார். அது எவ்வளோக்குள்ள அது கம்மி பண்ணிட்டு அதற்கு ஈடாக அது இல்லாமல் வாழ முடியாதுன்னு இருக்குது. எது எவ்வளோ எப்படி பயன்படுத்தணும்னு இருக்குது. நல்ல கதை புக்கில் படிக்கிறது, அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக உண்டாகக்கூடிய கதை புக்கில் படிக்கிறது, விளையாடுறது. அப்போ தான் உடம்புக்கு 8 ஃபுட்டு எல்லா வகைகளும் வேலை செய்கிறது. ரத்த ஓட்டம், கண் பார்வை, உடல் ஆரோக்கியம், அதற்கு உடற்பயிற்சி தேவை. குழந்தைகளை தான் விளையாட்டு தேவை. இன்றைக்கி நடையே இல்லாமல் போயிடுச்சு. உக்காண்டா காரு, நின்றா காரு, 2 வீலர், நடக்கவே தெரியலன்னா. இப்போ இருக்க காலகட்டத்தில் ரோட்டில் நடக்கிறதும் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம ஓரமாக போனால் கூட நம்ம மேலே வண்டி ஏறி போயிடும் போல. பிளாட்ஃபார்மில் ஏறி வண்டி ஓட்டுறேன், இவன் அர்ஜென்ட் சீக்கிரம் போனோம், நானா நீயா? காரணம் விஞ்ஞான வளர்ச்சி. விஞ்ஞான வளர்ச்சின்னா தேவைதான். அது அபிதமாக போச்சு. அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து மக்கள் தான் சந்திக்கிறா. எதை எவ்வளோ எப்படி பயன்படுத்தணும், எங்கெல்லாம் பயன்படுத்தணும், எவ்வளோ பயன்படுத்தணுன்ற ஒரு வரமுறையை நம்ம தான் வகுத்துக்கணும். அது அலைபேசியாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி. அலைபேசியில் இன்ஸ்டாகிராம்னு இன்னும் சொல்கிறா, அப்புறம் ஃபேஸ்புக்கு, இதனால் ஏற்படக்கூடிய குடும்பத்தில் பிரச்சனை, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அபாயம், ஆபத்து, குடும்பங்களிலே ஆபத்து. ஏன் லிமிட்டை தாண்டி, எல்லையை தாண்டி மீறி போகிறதுனால ஏற்படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், கவலை, கஷ்டம். இதனால் அவளுடைய மனநிலை பாதிக்கப்பட்டு உயிரை போக்கக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய எண்ணங்கள், புத்தியெல்லாம் மாறி போகிறது. அதனால் புரிஞ்சுட்டு குழந்தைகளுக்கும் சரி, பெரியவாளுக்கும் சரி, நல்ல புத்தியோடு வாழறதுக்கு, நல்ல எண்ணத்தோடு வாழறதுக்கு நல்லதை கற்றுக் கொடுங்கோ. தெய்வ நம்பிக்கையை கற்றுக் கொடுங்கோ. நம்ம இந்து மதம், இந்து கலாச்சாரத்தை பற்றி மக்களுக்கு அடிப்படையிலே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கோ. தெய்வத்தை நினைக்கணும், தெய்வத்தை நினச்சி தான் படுக்கணும், தெய்வத்தை நினச்சி தான் பொழுது விடியுது. அவன் தான் உலகம், அவன் மூலம் தான் எல்லாமே இயக்கப்படுகிறது என்பதை அந்த சின்ன வயசே போதிச்சாலே பசங்களுக்கு ஆன்மீக சிந்தனையோட, இறை சிந்தனையோட அவளுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா எந்த குழந்தைகளும் சரி, ஒரு ஸ்டேஜ் வயசு வந்ததுக்கப்புறம் நெற்றியில் நம்மளுடைய சமயத்து உண்டான குறியே இருக்க மாட்டேங்குது. அதுவும் இன்றைக்கி லேடிஸ் நெற்றியில் வச்சுக்கிற பொட்டை பார்த்தா தேட வேண்டியிருக்கு. கொசுவுக்கும் கொசுவாக இருக்குது. நாகரிகம் தான், தேவை தான். அது இலைக்கு மீறி போச்சுன்னா அது ஏற்படக்கூடிய ஆபத்தை நம்ம தான் தேடிக்கணும். இவை அனைத்தும் ஒரு குறிப்பாக எடுத்துக்கொண்டு யாருடைய மனதையும் புண்படுத்துவ போலவோ, யாருடைய சொந்த விருப்பத்தை வைத்து சொல்லவோ இல்லை என்பதை கூறிக்கொள்கிறேன். பொதுவான கருத்து, இதன் மூலம் நம்மை பாதுகாத்து கொண்டு அதன் மூலம் கொடுக்கப்பட்ட இறைவனால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்தி
நல்ல முறையில் வாழ்ந்து நல்ல முறையில் நாம் இறைவன் திருவடியை அடைய வேண்டும். அதற்கு கோவிந்தே சதா ஸ்நானம், கோவிந்தே சதா ஜபம், கோவிந்தே சதா தியானம், சதா கோவிந்த கீர்த்தனம் என்பதை புரிந்து கொண்டு இறையாண்மை தேவை, இறை சிந்தனை தேவை, இறை நடத்துகிறான் என்ற உணர்வுடன் நாம் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடியை சரணம்.